Hi friends, welcome to Ajja Suja Sister Channel. இன்றைக்கு நான் மொறுமொறுப்பான மிகவும் சுவையான கடலைப்பருப்பு பொரியல்லாம் செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கடலைப்பருப்பு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு தண்ணி ஊற்றி 2 மணித்தியால் ஊற விட்டுருக்கிறேன். இப்போ நல்லாவே கழுவி தண்ணி இல்லாமல் வடிய வச்சு கொள்ளுவோம். கடலைப்பருப்புக்கு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே வடிய வச்சு கொள்ளுங்க. ஏதாவது பெரிய பாத்திரம் இருந்தால் அதில் தண்ணி இல்லாமல் வடித்து கொள்ளுவோம். நான் இப்படி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பு மூட்டிட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் நல்லாவே கொதிச்சோன்னு இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இது வந்து நல்லா பொன்னிறமாக பொரிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி பொன்னிறமாக பொரிச்சா இது கடி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு எப்படி பொரிஞ்சிட்டுதுன்னு பார்க்குறதுன்னு சொன்னால் இதே மாதிரி மேலே மிதந்து வரும். பாருங்க, மேலே வந்து மிதந்து வரும். இந்த எண்ணெய்க்கு மேலே வந்து மிதந்து வரும். அப்போ இது பொரிஞ்சிட்டுதுன்னு அர்த்தமாக இருக்கும். அப்போ நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இது வந்து நல்ல பொன்னிறமாக பொரிச்ச மாதிரி இருந்தால் இந்த கடிப்படையக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு பொரியல் இப்படித்தான் இந்த கடைகளில் பொரித்து கடைகளில் விற்கிறாங்க. நாங்களும் மேலே மிதந்து வரும்போது எடுத்துக்கொண்டா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுமொரண்டி இருக்கும். இப்படி எல்லா கடலைப்பருப்பையுமே நாங்கள் போட்டு எடுத்து பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கடலைப்பருப்பு பொரியல் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. நாங்கள் ஃப்ரீ டைமில் ஏதாவது செய்து சாப்பிடணும்னு சொன்னால் இந்த கடலைப்பருப்பு பொரியலை செய்து ஒரு போத்தல் ஒன்றில் போட்டு வச்சா நாங்கள் விரும்பிய நேரத்தில் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும், நல்ல மொறுமொரண்டி இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுது. இதுக்கு வந்து நாங்கள் உப்பும் தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு வந்து தூள் உப்பு தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்து தனி மிளகாய் தூள். இதுக்கு மேலதிக விருப்பம்னு சொன்னால் கருவேப்பிலை பூடு எல்லாம் பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். தேவையில்லைன்னு சொன்னால் இது மட்டுமே போதும். நல்ல மொறுமொரண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். கலந்துட்டு ஒரு போத்தல் ஒன்றுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சு கொள்ளுவோம். இது வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் பழுதாக போகாது, அந்த மொறுமொறுப்பு தன்மையும் போகாது. இது வந்து குறைந்தது 3 மாதத்துக்கு வச்சு பாவிச்சு கொள்ளலாம். நல்ல மொறுமொறுப்பு தன்மையாகவே இருக்கும். நல்ல இறுக்கமான மூடியுள்ள போத்தெல்லாம் போட்டு வச்சு கொண்டுட்டு எப்போ எங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். சின்னவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீயோ பிளேண்டியோட சேர்த்து குடிக்கும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். சுவையான காரமான கடலைப்பருப்பு பொரியல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் செய்து கொடுங்க இதே மாதிரி. இந்த காணொளி எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.